வணக்கம். நான் பார்த்த சினிமா பார்க்காத கோணம். என்னது மிஷ்கின் சார் மதம் பிடிச்சவரா அப்படின்னு தம்ப்நெயில பார்த்து அதிர்ச்சியாகி உள்ள வந்த பர்சனா நீங்க? இன்னொரு முறை அழுத்தி சொல்றேன், ஆமா மிஷ்கின் சார் மதம் பிடிச்சவர். ஆனா அவரு பிடிச்சது எந்த மதம், எந்த மதத்தை அவர் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம ஆதாரங்களோட பார்க்க போறோம். வாங்க. இந்த முறை ஸ்கிரீன் சாவியில் மிஷ்கின் ஒரு மதம் பிடித்தவர், நான் சாவி. நான் இந்த வீடியோவை இப்படி ஆரம்பிக்கிறேன். கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு கூட்டம், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம், இப்படி ரெண்டு பேரா நம்ம பீப்புள்ஸை பிரிச்சுக்கிட்டாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களை நீங்க போய் கேளுங்களேன், என்ன நடந்தாலும் நீ இந்த கோயிலுக்கு போ, உனக்கு சரியாயிடும். நீங்க என்ன பிரச்சனை சொன்னாலும் சரி, நீங்க திருப்பாம்பரம் போ, உனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நீ திருக்கரங்குன்ற போ, இது முடிஞ்சிடும். நீ காளஹஸ்தி போ, நீ ராமேஸ்வரம் போன்னு நம்மளை அவர்கள் ஒரு கோயிலை நோக்கி வழி நடத்துவார்கள். இது தப்பா ரைட்டான்னு கேட்டா இது ரைட்டு தான். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை, அவங்க நம்பிக்கையை நமக்குள்ள விதைக்கிறாங்க. இது தப்பு இல்ல. இன்னொரு பக்கம் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை நீங்க போய் கேட்டு பாருங்களேன். நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. கடவுளை விடுங்க. தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன்மை விருத்த கூலி தரும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சித்தாந்தம். அவர்கள் அந்த சித்தாந்தத்தை நம்புவார்கள். ரெண்டுத்துக்கும் ஒரே நேர்கோடு என்ன அப்படின்னா, ரெண்டுமே நம்பிக்கை தான். ஒரு மதம்ன்றது நம்பிக்கை தான். நம்ம எந்த விஷயத்தை ஆழமா நம்புறோமோ, எதை நம்ம நம்புறது இல்லாம மத்தவங்களுக்கும் பரப்புறோமோ அதுதான் மதம். அப்படி மிஷ்கின் ஒரு மதத்தை பரப்பிட்டு இருக்கார், நம்புறார். அந்த மதம் வேற எதுவும் இல்ல, மனிதம், மனிதநேயம்ன்ற அந்த அழகான மதம் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு மிஷ்கினை பிடித்து ஆட்டி கொண்டிருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு குடும்ப படத்துல நீங்க மனிதநேயத்தை பத்தி பேச முடியும். ஒரு சமூக நீதி சொல்ற படங்கள்ல நீங்க மனிதநேயத்தை பேச முடியும். ஒரு கிரைம் த்ரில்லர், ரத்தமும் சதையுமாக வன்முறையும் நிறைந்த ஒரு கிரைம் த்ரில்லர்ல நீங்க எப்படி மனிதநேயத்தை பத்தி பேச முடியும்? அப்படி ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டினவர் மிஷ்கின். மிஷ்கினுக்கு மதம் பிடிச்சது அப்படின்னா அப்ப மிஷ்கினை இது குற்றம் சாட்டுற வீடியோ இல்லையா? நிச்சயமா இது குற்றம் சாட்டுற வீடியோ இல்ல. மனிதம் என்ற மதத்தை அவர் தொடர்ந்து எப்படி பரப்பிட்டு இருக்காரு, எந்த விஷயங்கள்ல அவர் மனிதத்தை இன்னும் நிலைநிறுத்தி பேசுறாருன்றதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். மிஷ்கினுக்கு பிடிச்ச மதம் மனிதநேயம் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அப்ப மிஷ்கினுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ யாரும் மனிதநேயத்தை பத்தி பேசலையா, ஏன் மிஷ்கினுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாருன்னு ஒரு கேள்வி இருக்கலாம்ல. அந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் தமிழ் சினிமால மனிதநேயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அவர்கள்ல இருந்து மிஷ்கின் எனக்கு தனிச்சு தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒண்ணு இல்ல, ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களங்கள், கிரைம் த்ரில்லர்ஸ். கிரைம் த்ரில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் முன்னாடி குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும், ரத்தம் இருக்கும், சதம் இருக்கும். மிஷ்கினுக்கு ஒரு உலகமே இருக்கும். நீங்க போய் பாருங்களேன், மிஷ்கினுக்கு ஒரு தனி வேல் இருக்கும், அதுக்குள்ள ஒரு கிரைம் நடக்கும். வித்தியாசமான கிரைம்ஸ் நிறைய அவர் சொல்லியிருக்காரு. துப்பறிவாளன்ல, யுத்தம் செய்யல, ஓனாய் மாட்டுக்குட்டியில நிறைய கிரைம்ஸ் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கிரைமுக்கு பின்னாடி ஒரு இடையோடின மனிதநேயம் இல்ல, அது படம் ஃபுல்லா இருக்கும். அது தொடர்ந்து மிஷ்கினால பேசப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கருத்து மக்களிடையே எடுத்து போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இரண்டாவது மிகப்பெரிய காரணம், கேரக்டர்ஸ். அவர் எந்த கேரக்டர்ஸை வச்சு மனிதநேயத்தை மக்களிடம் சேர்த்தாருன்றது இருக்குல்ல, அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு இங்க வைக்க விரும்புறேன். நம்ம அதுக்குள்ள போய் அதை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. 5ஆவது படத்துல ஒரு சீன், நரேன் சார் முதல்ல போலீஸ் ஆகி ஒரு நைட் சின்ன ரோந்து மாதிரி முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. ஒருத்தவனை வெட்டி போட்டு அந்த ரோட்ல கிடப்பாப்புல, வேற யாரும் சுத்தி இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஓடி போய் மனுஷன் வண்டியை நிறுத்திட்டு பதறி போய் அந்த வெட்டி போடுற போவாரு. அந்த இடத்துல அவன் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவருக்கு தெரிஞ்சிடும் உயிரோட இருக்கான்னு. உடனே அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணி ஆட்டோ, பஸ், லாரின்னு எதையோ நிறுத்துவாரு. யாரும் நிறுத்த மாட்டாங்க, அவர் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. அப்போ ஒரு பூக்கார பாட்டி வருவாங்க. பூக்கார பாட்டி வந்து, தம்பி நான் இருக்கேன்ப்பா, நான் தூக்குறேன்ப்பா, வாப்பா பிடிப்பா அப்படின்னுவாங்க. அந்த பூக்குடைய கையில வச்சுட்டு அவங்க பிடிச்சு அந்த வண்டியில நரேன் சார் உட்காந்து நடுவுல அந்த வெட்டப்பட்ட மனுஷனை உட்கார வச்சு பின்னாடி பூக்கார பாட்டி உட்காந்து அவனை பிடிக்க உட்காருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பூக்கார பாட்டி என்ன ஒரு மனிதநேயம் அவங்களுக்குள்ள. அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனவன அவர் இறந்து போயிடுவாரு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த சீனை போய் பாருங்க. அந்த பூக்கார பாட்டி அவங்க இறந்த இடத்துல அந்த பூ வச்சுட்டு நிறைய திரும்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சார் அந்த போலீஸ்காரன் சொன்னால மனசை போட்டு குழப்பிக்காத, அவன்லாம் போலீஸ்காரனே கிடையாது, நீ தான் போலீஸ்காரன்றத நரேனுக்கே அவர் உணர வைக்கிற தருணம் அந்த பாடி வழியா. நிச்சயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எத்தனை டைரக்டர்கள் மனிதநேயத்தை பத்தி பேசிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் ஹீரோ வழியாவும் முதன்மை கதாபாத்திரங்கள் வழியாவும் மனிதநேயத்தை சொல்லுவாங்க, அட்வைஸாவோ சொற்பொழிவாவோ. ஆனா மிஷ்கின் பண்ணது அப்படி கிடையாதுங்க. எந்த இடத்துலயுமே ஒரு அட்வைஸாவோ சொற்பொழிவாவோ இல்ல மிக முக்கியமான கேரக்டர்ஸ் வச்சு அவர் மனிதநேயத்தை பேசவே இல்லை. வெறும் காட்சிகளின்
வழியா கடந்து போயிருக்காரு. இது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? நீங்க ஒரு பூக்கார பாட்டியை வச்சு அந்த பூக்கார பாட்டி யாருன்னு கூட தெரியாது, அவங்க பெரிய நடிகை கிடையாது, முகம் தெரியாத ஒரு ஆளு. அவங்கள அந்த படத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததுல அதுக்கப்புறமும் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை, நடிச்சாங்களே இல்லையான்னு தெரியாது. இப்படி ஒரு கேரக்டர் ஒரு சாதாரண பூக்கார பாட்டி மூலியமா மிஷ்கினால எப்படி சொல்ல முடிஞ்சது? அப்படியே இன்னொரு பக்கம் பேரலா இன்னொரு சீனை சொல்றேன் பாருங்க. ஓனாயும் மாட்டுக்குட்டியும் படத்துல மிஷ்கின் சார் குண்டடிப்பட்டு இருப்பாரு. ஸ்ரீ அவரை தூக்க முடியாம கஷ்டப்படுவார். அந்த ரோட்டோரமா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் அங்க இருப்பார். ஸ்ரீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு கடற்கடன்னு ஏஞ்சி முடியாது, அவரும் ஒரு கை கொடுத்து மிஷ்கினை அந்த வண்டியில உட்கார வைப்பாங்க. அப்ப ஸ்ரீ ரொம்ப பெருமைப்பட்டு அவர் கையில ஒரு காசு எடுத்து கொடுப்பாரு. அந்த காசை வாங்கி பார்த்துட்டு அவர் சிரிச்சு காசை தூக்கி போட்டுட்டு போவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன், ஒரு பூக்காரி, இந்த ரெண்டு கேரக்டர் நமக்குள்ள என்ன விஷயத்தை கடந்துச்சு? ஒரு பெரிய நடிகரோ இல்ல ஒரு முகம் தெரிஞ்ச ஆளோ இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா நம்ம அதை சாதாரணமா கடந்து போயிருக்கோம். ஆனா யாருன்னு தெரியாத அன்றாடம் நம்ம வாழ்க்கையில பாக்குற ஒரு பாட்டியோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளோ இதை செய்யும் போது, அவங்க புதுமுகமா இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆக முடியுது. பாரா இந்த புக்கார பாட்டிக்கு, பாரா இவனை நம்ம பைத்தியக்காரன் நினைச்சிருந்தோம், இவனுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாரு அப்படின்னு சின்ன கேரக்டர்களை வச்சு முகம் தெரியாத ஆட்களை வைத்து மனிதநேயத்தை பேசினார் பாருங்க. அவருக்கு அந்த மனிதநேயத்து மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, நம்மள ரசிகர்களா அவர் எவ்வளவு நம்பினா, இந்த சீன் எடுப்படும் அவர் எவ்வளவு நம்பினா, இந்த கேரக்டர்ல வச்சு இந்த மனிதநேயத்தை நம்ம கிட்ட இன்னும் வந்து சேர்த்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் அஞ்சாதையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு அந்த பாட்டி மட்டும் தான் மைண்ட்ல இருந்தாங்க. இதுதான் மிஷ்கின். ஒரு கிரியேட்டர் ஒரு காட்சி மூலியமா மனிதநேயத்தை எப்படி கடத்துறாரு. ரெண்டு காட்சி நான் உங்களுக்கு ஆல்ரெடி விவரிச்சேன். நீங்க யுத்தம் செய்யணும் ஒரு படத்துல பாருங்க, அந்த கேரக்டர் அவர் டிஃபைன் பண்ண விதம் இருக்குல்ல. நீங்க யுத்தம் செய்யோட கிளைமேக்ஸ்ல வைஜி மகேந்திரன் சாரும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடமும் அவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்துல நடக்கிற எல்லா கொலைகளையும் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கும் வில்லன் குரூப்பும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அப்ப ரெண்டு பேரும் கத்தி எடுத்துட்டு செல்வாவை நோக்கி வெட்டுறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. செல்வா கையில துப்பாக்கி வச்சு அவங்களை நோக்கி சுடுவாரு. அந்த குண்டு அவங்க மேல படும். கொஞ்சம் கூட பயமோ தயக்கமோ அவங்களுக்கு வலியோ இல்லாம தொடர்ந்து வருவாங்க. காரணம் என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாதிப்பால மனம் வெந்து போய் நீ சுட்டாலும் பரவாயில்லடா உன்னை கொண்டே தீர்வன் ரெண்டு பேரும் கத்தியோட நடந்து வருவாங்க. அப்ப செல்வா அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண என்ன பண்ணுவாரு, சேரன் சாரோட தங்கச்சி பக்கத்துல இருப்பாங்க, அவங்க தலையில துப்பாக்கி வைப்பாரு. அவங்க அப்படியே உடைஞ்சு போய் பயந்து போய் அந்த கத்தி அங்க இருந்து போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்து சரணடைவாங்க. சேரன் சாரோட தங்கச்சி யாருன்னு அவங்களுக்கு அந்த கதை பிரகாரம் தெரியவே தெரியாது. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோட பேர் என்ன, அது எதுவுமே தெரியாது. ஆனா அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட தன்னோட பொண்ணை பார்ப்பாங்க. தன்னோட பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவன். அந்த மனிதநேயம் இருக்குல்ல, அங்க தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம ஒரு பொண்ணு தலையில துப்பாக்கி வச்ச உடனே கத்தியை கீழே போட்டுட்டு ரெண்டு பேரும் சரணடைகிறாங்க. அந்த சீனை போய் பாருங்க, அது அவ்வளவு எமோஷனல் டச்சா இருக்கும். இதுல எந்த டயலாகுமே இருக்காது. இந்த ஒரு சீன் எப்படி நம்ம மனசை டச் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னொரு சீன் சொல்றேன் பாருங்க. மூணாயும் மாட்டுக்குட்டியும் படத்துல ஒரு திருநங்கை வந்து இருப்பாங்க. திருநங்கை இறந்துருவாங்க. அந்த திருநங்கை இறக்கும் போது சி அந்த இடத்துல இருப்பார். அவர் நினைச்சிருந்தா அந்த திருநங்கையை காப்பாத்திருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, திருநங்கையை பார்த்துட்டு அந்த வில்லன் வரதை பார்த்தோன்னு இவர் பயந்து முகத்தை இந்த பக்கம் திருப்பிக்குவார். அப்ப ஏன் இவர் திருப்புறாருன்னு திருநங்கை திரும்பி அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வில்லன் இருப்பான். அங்க அவன் வந்து திருநங்கையை சுட்டுருவான். இந்த சீன் அப்படியே நம்ம கடந்து போயிடுவோம். அப்ப நம்ம இந்த சீனை மறந்துருப்போம். ஆனா பின்னாடி ஒரு டைம்ல மிஷ்கின் சார் சொல்லி மன்னிப்பு கேட்பார். சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த திருநங்கையை நான் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். ஆனா அது தெரியாம நான் என்ன பத்தி கவலைப்பட்டே தவிர அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலை அப்படின்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்பார். மிஷ்கின் சார் சொல்லுவார், நீ உணர்ந்துட்டல்ல அது போதும் அப்படின்னு. இதுதான் மனிதனே. இந்த மாதிரி கேரக்டர் மூலியமாவும் காட்சிகள் மூலியமாவும் மனிதநேயத்தை ரொம்ப அழகா ரசிகர்களை நம்மள்கிட்ட எட்டு போய் சேர்த்தது தான் மிஷ்கினுடைய மிகப்பெரிய திறமை. மிஷ்கின் சாரை நான் எதை பார்த்து வியந்தேன், ஏன் அவர் கொண்டாடிய மனிதத்தை நான் மதம்னு சேர்த்தேன் தெரியும். அவரை பார்த்து வியந்ததுதான். அஞ்சாதே மாதிரி ஒரு கிரைம் ஸ்டோரி, யுத்தம் ஸ்டைல் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரைம் ஸ்டோரி, ஒரு ஓனாயும் மாட்டிக்குட்டி மாதிரி ஒரு படம். இந்த கதைகள்ல எப்படி ஒரு மனுஷனால மனிதநேயத்தை இவ்வளவு ஆழமா பேச முடிஞ்சது, காட்சிப்படுத்த முடியும். ஒரு உதாரணத்துக்கு அஞ்சாதே படத்துடைய அந்த மைய கரு இருக்குல்ல, அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இளம் பெண்களை கடத்தி அவங்க பேரண்ட்ஸை மிரட்டி படம் வாங்குறது, அந்த பெண்களை பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்யறது, இதுதான் அந்த படத்துடைய மைய கருத்து. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எந்த இடத்துலயும் காட்சியா முகம் சுளிக்க வைக்கிற ஒரு சீனோ இல்ல வன்முறையான சீனோ அந்த படத்துல கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் வெறும் சவுண்டிங்லயும் நிழல்லையும் கடந்து போயிருப்பார் சார் மிஷ்கின் சார். இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தை எடுத்துட்டு போய் கூட நீங்க அஞ்சாவது படத்தை தைரியமா பார்க்கலாம். ஏன்னா காட்சிகளா எந்த இடத்திலையும் வன்முறையோ குழந்தைகளுக்கான சித்திரவதையோ அந்த படத்துல காமிச்சிக்கப்பட்டிருக்காரு. ஆனா ஒரு சீனை நான் சொல்றேன் பாருங்க. ஆடுகளம் நரேன் சாரோட குழந்தையை கடத்திட்டு போயிட்டு திருப்பி எடுத்து வந்து விடும்போது அந்த ஆம்னில இருந்து ஒரு லுங்கியை கட்டி அந்த குழந்தையை தள்ளி விட்டுருவாங்க. அந்த தள்ளி விட்ட உடனே ஆடுகளம் நரேன் சாரும் அந்த படத்தோட ஹீரோ நரேன் சாரும் ரெண்டு பேரும் ஓடுவாங்க அந்த குழந்தையை நோக்கி. ஹீரோ நரேன் சார் அவருடைய காக்கி
சட்டையை வந்து அந்த குழந்தையை கூத்துவார். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த சீன். அந்த ஒரு சீன் போதும் அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்குன்றத கற்பனையில ஓட விட. வன்முறைன்றது காட்டி உணர வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துல இந்த ஒரு காட்சியிலேயே அந்த எவ்வளவு பெரிய வன்முறை அந்த குழந்தைக்கு நடந்திருக்குன்றத நம்ம உணர வச்சார் பாருங்களேன். இந்த மேஜிக் மிஷ்கினால தான் முடியும். இந்த படத்துல இன்னொரு சீனை நீ கவனிக்க தவறிய ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த படத்துல அந்த சீன் நடக்கும்போது அஜ்மல் அந்த பைக்ல பின்னாடி உட்கார்ந்திருப்பாரு. அஜ்மல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லன் கும்பல்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனா ஒரு சூழலி கைதியால போயிருப்பாரு. அந்த லுங்கியை பார்த்த அப்புறம் தான் அவருக்கே புரியும் அந்த குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்காக துணை போயிருக்கோன்ற அந்த விஷயம் புரியும். அங்க தலையில அடிச்சுக்கிட்டு அழுவார். ஒரு வில்லன் அவனுக்குள்ள இருக்க அந்த மனித தன்மையையும் எந்த இடத்திலையும் காட்ட தவறுனதே இல்ல மிஷ்கின். இதுதான் மிஷ்கினுடைய அந்த சிக்னேச்சர் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல இந்த காட்சி மிக முக்கியமான இடம் பெறும். மிஷ்கின் சாரோட பிலிமோகிராஃபில எத்தனை படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஒரு 12-13 படங்கள் பண்ணியிருப்பாங்களா. அதுல பிசாசு, நந்தலாலா இந்த 2 படத்தை தவிர மீதி எல்லாமே கிரைம் ஸ்டோரிஸ் தான். ஆனா நீங்க எந்த கிரைம் ஸ்டோரியை மிஷ்கினை நம்பி வேணாலும் தைரியமா உள்ள உட்காந்து உங்களால பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா அதுல கிரைம் பிரதானமா இருக்காது, அதுல இன்வெஸ்டிகேஷன் பிரதானமா இருக்காது. இது எல்லாம் தாண்டி அதுல மனிதநேயம் பிரதானமா இருக்கும். இது எல்லா படங்களையும் சைக்கோ மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லர்ல இருக்கு மனிதநேயம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது ஒரு மனுஷனால? கிரைம் த்ரில்லருக்குள்ள மனிதநேயத்தை பிரதானமா வச்ச ஒரே இயக்குனர் மிஷ்கின் தான். அப்படின்ற ஒரு கிரியேட்டர் இருக்காருல்ல, ஒரு பேய் படம், நம்ம இது வரைக்கும் வந்த பேய் படங்களை எத்தனை படங்களை பார்த்து பயந்திருப்போம், சிரிச்சிருப்போம். ஆனா பேயை கவிதையாகவும் பேயை பார்த்து கண்ணீர் விடவும் வச்ச ரொம்ப அழகான ஒரு காவியம் பிசாசுன்னு ஒரு படம். நிச்சயமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் பேய் படத்தை பார்க்கப்ப என்னுடைய பார்வையே வேற. ஆனா பிசாசுக்கு அப்புறம் மிஷ்கின் கிட்ட இருந்து ஒரு பேய் படமா அப்படின்னு நான் ரொம்ப ரசிச்சேன். இப்படி ஒரு கவிதையான பேய் படத்தை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். பிசாசு படத்துல ஒரு சீனை குறிப்பிட்டே ஆகணும். ராதாரவி சார் சீன் சொன்ன உடனே இந்த படத்தை பார்த்தவங்க நம்ம எந்த சீனை பத்தி சொல்ல போறன்றது தெரிஞ்சிருக்கும். அந்த பேயை பார்க்கறதுக்காக ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு அவங்க அந்த பேயோட அப்பாவா இருக்கிற ராதாரவி சாரை கூட்டின்னு வருவார். கூட்டின்னு வந்து இந்த பேயை தயவு செய்து இந்த வீட்டுல இருந்து கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ராதாரவி சார் தன்னோட பாக்கெட்ல இருந்து அந்த சிகரெட் லைட்டரையும் அந்த சிகரெட் பாக்கெட்டையும் எடுத்து டேபிள் மேல வைப்பார். பேய் எங்க இருந்து வரும்னு தெரியாது. அந்த இடத்துல அந்த சீனை பாருங்களேன், அந்த ஒட்டுமொத்த சீனையுமே ராதாரவி சார் தனக்கானதா ஆக்கியிருப்பாரு. மிஷ்கின் என்ற இயக்குனருடைய அந்த ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க, எவ்வளவு அழகான சீன் அது. அந்த நோக்கி அதுக்குள்ள அழுது ராதாரவி சாருடைய எத்தனையோ நடிப்புகளை அவர் வில்லனா நடிச்சதையும் ஹீரோவா நடிச்சதையும் கூட நாங்க பார்த்திருக்கோம். ஆனா அவருக்குள்ள இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்குன்றத மிகச்சிறப்பாக வெளிக்கொண்டு வந்த பெருமை மிஷ்கினுக்கு உண்டு. ஏன்னா அந்த சீனை பார்த்து கண் கலங்காத கல் நெஞ்சங்களும் கலங்கும். கண் கலங்குதோ இல்லையோ மனசும் கலங்கும். இது மிஷ்கின் என்ற கிரியேட்டருடைய ஒரு தெளிவா தான் நான் பார்க்கிறேன். இந்த வீடியோவை நான் இப்படி முடிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ முழுக்க நான் யுத்தம் செய் பத்தி பேசியிருக்கேன், அஞ்சாதை பத்தி பேசியிருக்கேன், ஓநாய மாட்டுக்குட்டியை பத்தி பேசியிருக்கேன், பிசாசு பத்தி பேசியிருக்கேன். ஆனா இத்தனை படங்களை பத்தியும் இத்தனை கிரைம் த்ரில்லர்ஸை பத்தியும் நான் பேசி இருக்கிறேனே, இதுக்குள்ள இருக்கிற அந்த மனிதநேயத்தை பத்தி என்னைக்குமே பேச நம்ம கடமைப்பட்டிருக்கோம். என்ன மாதிரி ஒரு கடைக்கோடி ரசிகனுக்கும் இந்த மனிதநேயத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை மிஷ்கின் என்ற ஒரு கிரியேட்டருடைய. மிஷ்கின் சார் மாதிரி இந்த விஷயங்களை தொடர்ந்து மனிதநேயத்தை தன்னுடைய படங்களில் பேசினதா எந்த டைரக்டருமே இல்ல. அதை மிக சாதாரண கேரக்டர் மூலியமா தான் எடுத்துக்கிற கிரைம் த்ரில்லர்ஸ் மூலியமா கூட இதை ரொம்ப அழகாக கவிதையா சொல்ல முடியுன்றதை நிரூபிச்சது மிஷ்கின் சார். ஓநாய மாட்டுக்குட்டியும் இருக்குல்ல, அது கிரைம் கவிதை. அது என்ன கிரைம் கவிதை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு காதல் கதையை நீங்க கவிதையா சொல்ல முடியும், ஆனா ஒரு கிரைம் கதையை உங்களால் கவிதையா சொல்ல முடியுமா? முடியும். நீங்க போய் ஓநாயும் மாட்டுக்குட்டியும் பாருங்க, அதை சாத்தியப்படுத்தி இருக்காரு மிஷ்கின். இது மிஷ்கினை போற்றக்கூடிய வீடியோ கிடையாது, மிஷ்கினை பிரைஸ் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது. ஆனா மிஷ்கினை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ற ஒரு வீடியோவா நான் இதை பார்க்கிறேன். நான் ஏன் மிஷ்கினை மதம் அப்படின்னு சொல்றேன்னா, அவர் நம்பின மதம் மனிதம். எப்படி நான் சொன்ன மாதிரி சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க நம்மளை கோயிலை நோக்கி நகர்த்தினாங்க, சாமி நம்பிக்கை இல்லாதவங்க நம்ம பகுத்தறிவை நோக்கி நகர்த்தினாங்க. ஆனா மனிதத்தின் மேல நம்பிக்கை இருந்த மிஷ்கின் தன்னோட படங்களின் வாயிலாக நம்மளை மனித நேயத்தை நோக்கி தள்ளிட்டு இருக்காரு. இந்த மனித நேயம் இன்னைக்கும் எல்லா இடங்களிலும் ஏழை மக்களிடையும் அடித்தட்டு மக்களிடையும் இருக்கின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார். மிஷ்கின் என்ற மனிதனை நான் மதம் பிடித்தவர் அப்படின்னு சொல்ற காரணமே மதம் மட்டும் இல்ல, மனிதம் என்ற மதம் பிடித்தவர் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் நிரூபிச்சிருக்கிறதா நினைக்கிறேன். என்னோட இந்த கருத்துக்களோட ஒத்து போனவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸையும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சாவி.